Hello students, in the video நம்ம பார்க்க போறது exercise 2.7 exercise 2.7 வினா எண் வந்து 5 வினா எண் 5 question number 5 question என்னன்னு பாக்குறீங்களா பாருங்க find the number of terms in the following GB பின்வரும் பெருக்கு தொடர் வரிசையின் number of உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க உறுப்புகளின் எண்ணிக்கை காண்க ரெண்டு கணக்கு கொடுத்துட்டா அந்த ரெண்டு கணக்குடைய உறுப்புகளை எண்ணிக்கை கண்டுபிடிக்க சொல்றான். ஓகே, ஃபர்ஸ்ட் கணக்கு 4 8 16 டாட் 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 8192. அடுத்தது 1/3 1/9 1/27 டாட் 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 1/2187. இங்க நம்பர் ஆஃப் காலத்துல கொஸ்டின் கொஞ்சம் எழுதி வச்சுக்கலாம், இதை அழிச்சிடலாம், அதுக்காக தான், வேற ஒண்ணு இல்லை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 4 8 16 டாட் டாட் 8192. ரெண்டாவது கொஸ்டின் என்னது 1/3 1/9 1/27 எக்ஸெட்ரா 1/2187. ஓகே, இப்போ இதை அழைச்சிட்டு நம்ம சொல்யூஷன் போட போகலாம். ஓகேங்களா பிள்ளைங்களா? சொல்யூஷன் பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன 4 8 16. ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 5ல முதல் வினாவுடைய சொல்யூஷன் பார்க்க போறோம். முதல் வினா என்ன 4 8 16 டாட் 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 8192. क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்றது find the number of terms, find the number of terms. terms number of terms னா என்ன கண்டுபிடிக்கணும், எதுல என்ன கண்டுபிடிக்கணும், ஜிபினா பெருக்கு தொடர் வரிசை இல்ல ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன், ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல nth டேர்ம் கண்டுபிடிக்க போறோம், nth டேர்ம்ல n கண்டுபிடிக்க போறோம். அப்போ nth டேர்ம் எடுத்துக்கிறோம், ஃபார்முலா a = r∞ of n. அப்போ tn ஓட மதிப்பு நமக்கு லாஸ்ட் டேர்ம் தெரியும், அதை எழுதிக்கிறோம். tn = 8192. அப்ப a என்பது என்ன, a என்பது ஃபர்ஸ்ட் டேர்ம் 4. அடுத்தது r is the second, t2 divided by t1. r is the common ratio, பொது விகிதம். t2ன்றது 8 by t1ன்றது 4. இதை கேன்சல் பண்ணா 2, எதோட r ஓட மதிப்பு. இப்ப இது எல்லாத்தையும் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நமக்கு n வேல்யூ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். tn ஓட மதிப்பு எவ்வளவு பாருங்க 8192. 8192 a ஓட மதிப்பு 4 into r ஓட மதிப்பு 2 power n minus 1. ஓகே, இந்த 4 it comes to denominator எடுத்து வந்துடலாங்களா? அப்போ 8192 divided by 4 equal 2 power n minus 1. ஓகே பிள்ளைங்களா? இப்போ இது கேன்சல் பண்ணலாம் பாருங்க, ஈவன் நம்பர் இதுவும் ஈவன் நம்பர் கேன்சல் பண்ணுங்க. 2 4s are 8. அப்போ 1 இதுல டிவைட் ஆகுது, 0 வச்சுக்கிறோம். அப்போ 19ல எத்தனை 4s இருக்கு, 4 4s are 16, ரிமைண்டர் 3. அப்போ 32 வருது இல்லையா? 32ல எத்தனை 4 இருக்கு, 4 1s are 4 4 2s are அது 8. அதே போல சொல்லிட்டே வரீங்க, 8 4s are 32, 8 4s are 32. அப்போ 2048 2 power n minus 1. டேபிள்ஸ் தெரிஞ்சா ஈஸியா டக்குன்னு போட்டுடலாங்க. ஓகே, அடுத்தது that implies இதை திருப்பி எழுதிங்க. 2 power n minus 1 equal to 2048. இப்ப 2048 prime factorization பண்ணலாம். ஏன் சார் prime factorization பண்ணலாம்னா இங்க பேஸ் வந்து என்ன இருக்கு 2 இருக்கு. அப்ப 2 வர்ற மாதிரி பண்ணணும். அப்ப prime factorization 2 3 5 7ல prime நம்பர் தான். அப்ப prime நம்பரால factorization பண்ணலாம். இங்க கவனிங்க, 2048 எதால factorize பண்ண போறோம், 2 ஆல. ஏன் 2 ஆல factorize பண்ணா இங்க பேஸ் 2 இருக்கிறதால 2 ஆல எடுத்துக்கிறோம் prime நம்பர். அப்போ 2ல 1 0 2 4, மறுபடியும் 2 5 2s are 10. அடுத்தது 1 2, மறுபடியும் 2
2 2s are 4 into 1 5 6 மறுபடியும் 2 1 2 8 மறுபடியும் 2 6 4 மறுபடியும் 2 3 2s are 6 2 மறுபடியும் 2 2 ஆல டிவைட் பண்ணா 16 மறுபடியும் 2 8 மறுபடியும் 2 4 மறுபடியும் 2 2 மறுபடியும் 2 1 அப்போ எத்தனை 2 சொல்லுங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அப்போ இது எப்படி எழுதலாம் 2 பவர் 11 எழுதலாம் 2 பவர் n minus 1 நமக்கு என்ன தேவை என்னோட வேல்யூ தேவை அப்போ n பவர் மைனஸ் 1 இந்த பவர் எடுத்துக்கிறோம் ஓகே பிள்ளைங்களா இப்ப ரவுண்ட் எல்லாம் போடாதீங்க உங்களுக்கு புரியறதுக்காக தான் போட்டோம் அப்போ n minus 1 equal to 11 அப்ப n equal to இந்த மைனஸ் 1 அந்த பக்கம் போகும்போது பிளஸ் 1 மாறுது அப்ப n equal to 12 ஓகே அப்ப hence the number of term is 12 இதுதான் பிள்ளைகளா ஆன்சர் ஓகே அழகா புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் ஓகே சார் அடுத்த கணக்கு இதே வீடியோல தொடர்ந்து அப்படியே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அடுத்த கணக்கும் சொல்லி தரேன் பாருங்க ஓகே அடுத்த கணக்கு பாருங்க 1/3 1/9 1/27 etc 1/2187 ஓகே போட ஃபர்ஸ்ட் சம்ம போடல அதே மெத்தட் தாங்க ஒன்னும் புது மெத்தட் ஒண்ணும் கிடையாது இப்போ tn equal to a or to the power of n minus 1 t ரஃப் காலத்துல எழுதிக்கங்க tn equal to 1/87 a ஓட மதிப்பு 1/3 r ஓட மதிப்பு t2 divided by t1 t2ன்றது என்ன பாருங்க 1/9 t1ன்றது என்ன 1/3 இது மேல போயிடும் இது கீழே வரும் இது கேன்சல் பண்ணா 1/3 r ஓட மதிப்பு 1/3 3 3s are 9 ஓகே அப்ப r மதிப்பு தெரியும் a மதிப்பு தெரியும் நமக்கு r மதிப்பு a மதிப்பு இப்ப tn மதிப்பு தெரியும் tn மதிப்பு எவ்வளவு 1/87 a மதிப்பு 1/3 பிராக்கெட் போடலாம் வேண்டாம் பிராக்கெட் வேண்டாம் அப்படியே இன்டு r ஓட மதிப்பு பாருங்க 1/3 பவர் n minus 1 இப்போ இந்த 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணாங்களா 3/2187 equal 1/3 பவர் n minus 1 வரும் கொஞ்சம் பெருசா போடலாம் n minus 1 இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா பாருங்க 7 2 ஓகேங்க 2 3s are 6 ரிமைண்டர் 2 9 so 1/7 to 9 equal 1/3 power n minus 1 இப்போ இந்த 79 பேஸ் 3 வர்ற மாதிரி 1/3 வர்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போறோம் அப்போ இதை பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாங்களா பிரைம் ஃபேக்டரைசேஷன் 7 29 3 ஆல ஃபேக்டர் 2 3s are 6 ரிமைண்டர் 1 12 4 3s are 12 3 3s are மறுபடியும் 3 ஆல கேன்சல் 8 1 மறுபடியும் 3 2 3s are 6 ரிமைண்டர் 2 2 21 7 மறுபடியும் 3 9 மறுபடியும் 3 3 3 1 அப்போ எத்தனை முறை இது பண்றோம் பாருங்க 1 2 3 4 5 6 அப்போ 79 எப்படி 3 பவர் 6 எழுதலாங்களா 1 2 3 4 5 6 எழுதுறோம் equal 1/3 power whole to the power of n minus 1 okay
இப்போ இங்க பாருங்க பாருங்க 1/3 ஹோல் பவர் 6 எழுதலாமா? மதிப்பு மாறாது இல்லையா? 1/6 ஈக்குவல் டு 1 தானே வரும். ஈக்குவல் 1/3 n minus 1. நமக்கு என்ன தேவை? n minus 1. That implies 1/3 whole power n minus 1 in 1/3 whole power 6. ஓகேங்களா? Minus 1 equal 6. n minus 1 equal to the 6 இந்த பவர் மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ n equal 6 இந்த minus 1 அந்த பக்கம் இருக்குது 1 ஆகுது. அப்போ n equal to 7. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? 7. அப்போ நம்பர் ஆஃப் ends the number of terms term is 7. ஓகே பிள்ளைங்களா? இப்போ இந்த ரெண்டு கணக்கும் ஒரே வீடியோல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதை மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோல எக்ஸசைஸ் 2.7ல இருக்கக்கூடிய 6வது கணக்கு பார்க்கலாம். எத்தனாவது கணக்கு? 6வது. 5 பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் 6th சம் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.